வேக்ஸ் பண்றது, இல்ல ஷேவ் பண்றது, லேசர் பண்றது எது ரொம்ப பெட்டரான மெத்தட்? பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி லேசர் தான். அண்ட் லாங் டேர்ம்ல நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மோர் காஸ்ட் எஃபெக்டிவ் இஸ் ஆல்சோ லேசர் தான். அண்ட் த நெக்ஸ்ட் பெஸ்ட் வில் ஆல்வேஸ் பி ஷேவிங். வேக்சிங் we will generally not recommend, especially ingrown hair இருக்கு, ஸ்கின் சென்சிட்டிவா இருக்குன்னா better to avoid that. ஸோ லேசர் பண்ணா எவ்வளவு நாளுக்கு முடி வளராது மேம் திரும்ப? ஸோ என்னன்னா லேசர் வந்துட்டு பண்ண ஸோ ஜென்ரலாக லேசர் எப்போ பண்ணுவோம்னா அந்த க்ரோயிங் ஃபேஸ் ஆஃப் த ஹேர்ல தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா அப்போ பண்ணாதான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துட்டு பெட்டராக இருக்கும். ஸோ அது என்னன்னா நம்ம பண்ண ஒரு ஃபியூ செஷன்ஸ்லேயே நம்மளுக்கு அந்த இன்டர்வல் வந்து அதிகமாயிரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு அண்டர் ஆர்ம்க்கு வந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலி ஒரு 2-3 செஷன் வந்து நம்ம 1 month கேப்பில் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா ஹேர் வந்துட்டு போக போக தின்னாயிட்டு அப்படியே ஸ்டண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அடுத்த 4வது செஷன் வந்துட்டு 1 month கேப்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் டேக் 2 months, இட் கேன் டேக் 3 months. ஓகே. ஸோ அது வந்துட்டு ரொம்ப சப்ஜெக்டிவ் தான். அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி ஏரியா. ஸோ நம்ம எந்த பார்ட்ல பண்றோம். இப்போ வந்துட்டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹார்மோனலி டிபெண்டன்ட் ஏரியா ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ ஃபேஸ்ல வந்துட்டு சம்டைம்ஸ் யூ மைட் ரிக்வயர் ஃப்ரீக்வென்ட் செஷன்ஸ், ஏன்னா க்ரோத் வந்து ஃபாஸ்டா இருக்கும்ட்டு. பட் அதுவுமே நம்ம போக பண்ண அந்த கேப் வந்துட்டு அதிகமாயிட்டே போகும். அண்ட் ஒரு டைம்ல நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ரொம்ப அதாவது நம்ம லிட்ரலி கண்ணு கிட்ட உத்து பார்த்தாதான் வந்துட்டு ரொம்ப தின்னா ஹேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தின்னா இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் அது வந்துட்டு திக்கார வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே வந்து பண்ணலாம். ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ், பட் இட் கிவ்ஸ் அ வெரி குட் ரிசல்ட். இப்போ சேஃபர், அப்சல்யூட்லி சேஃப். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஹேருக்கு யூஸ் பண்றது வில் டார்கெட் ஒன்லி ஹேர். அது ஸ்கின் பிக்மெண்ட்டையுமே வந்துட்டு டார்கெட் பண்ணும்.